லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எடுத்த வீடியோவெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். ஆரி ஒர்க் போடுறதால வீடியோ அந்தளவுக்கு எடுக்கிறதில்ல. வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கிட்டே இருக்குது. என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் பின்னாடியே போகிறதால பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியலை. முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா எங்களோட ஆனுவல் டேக்கு எங்கள் ஸ்கூலில் எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்திருக்கோம். 716 ருபீஸ். பார்க்க நல்லா இருக்குது புடவை. நல்ல கிராண்டாக இருக்குது புடவை. ப்ளவுஸ் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கிளாத்தும் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. ப்ளவுஸ் கிளாத் மட்டும். சரி, இதில் ஆரி ஒர்க் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்போவுமே என்னோடய கஸ்டமருக்கெலாம் கரெக்டாக சொல்லிவிடுவேன், சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு. ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் இதை ஸ்டாண்டர்டில் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாருமே ஒரே கலரில் ப்ளவுஸ் போடணும்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய மிஷின் ஷாக் அடிக்கிறதால கையிலேயே கைத்தையல் போட்டுட்ருந்தேன். 4 பக்கமும் துணி தச்சு விட்டால் தான் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் கைத்தையல் போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கைத்தையல் போடுறதே பிடிக்காது. அது பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. யாராவது பிடிச்சி விட்டால் போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி டக்கு டக்குன்னு அதை போட்டுட்டு முதல் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டாண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிட்டேன்னா ஃபாஸ்ட்டாக போட்டுருவேன். கையில் தையலில் போட்டதால் அந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸ்ஸே வரலை. கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டே இருந்தது துணி. ஆல்ரெடி நான் எப்போவுமே கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி ரொம்பவே லூஸாக இருந்ததால் ஓட்டை அதிகமாக விழ ஆரம்பிச்சிடுச்சு இந்த ப்ளவுஸில். ஏன்டா இதில் ஸ்டார்ட் பண்ணணுன்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கே டென்ஷனாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போட்டு ப்ளவுஸை அந்தளவுக்கு டேமேஜ் ஆக்காமல் ஒரு கை மட்டும் போட்டு முடிச்சிட்டேன். மறுநாள் ஸ்கூலில் இருந்து வந்ததுக்கப்புறமா அந்த தையலை கட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் அந்த கை தையல் போட்டுட்டு இன்னொரு கையை ஸ்டார்ட் பண்ணணும். இதே மிஷின் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஷின் இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக மிஷினை ரெடி பண்ணணும். ஆரி ஒர்க் போட்டுகிட்டே இருக்கும்போது சைடில் நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும். மாவு காலியானதால் மாவு அரைச்சிட்ருந்தேன். இந்த தக்காளி எங்களோட இடத்துல வந்துட்டுருக்கு. எப்போவுமே தக்காளி மணத்தக்காளி சீசன் அது தானாகவே வளர்ந்து வரும். இப்போலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1/4 கிலோவாவது பழுத்து நல்லா வருது. மாவு போட்டுட்டு ஒரு பக்கம் கவுண்டர் டாப்பையும் கிளியர் பண்ணிவிட்டு சாமானும் தேய்ச்சி விட்டுட்டுருந்தேன். பசங்க 2 பேரும் ஒரே அமக்கலும். எக்ஸாம் இருக்குது படிக்க சொன்னாலும் புகழ் பூஜாவை போட்டு அமுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். சொன்னால் கேட்க மாட்டான். எவ்வளோ தான் அடிக்கிறதுனே தெரியல. டிவி பார்க்க சொன்னால் அவளை போட்டு அமுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். ஸ்டாண்டில் திருப்பி இன்னொரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் இன்னொரு கை போடுறதுக்கு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடியாப்பம் தான் பண்ணலான் இருந்தேன். ராகி மாவு வாங்கி ரொம்ப நாளாக அது அப்படியே இருந்துச்சு. அந்த 1/2 கிலோ யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். சரி, அதை ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இடியாப்பம் போட்டிருந்தேன். ராகி மாவு இடியாப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. சண்டே மீன் வாங்குறதுக்கு நானும் புகழும் தான் மார்க்கெட் போயிருந்தோம். மார்க்கெட் ரொம்பவே கூட்டமாக இருந்தது. போகிறதுக்கே ஒரு 11 மணி ஆகிடுச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாமே அப்படியே போட்டுட்டு தான் போயிட்டேன். காலைல டிஃபன் செஞ்சுட்டு கவுண்டர் டாப்லாம் இன்னும் கிளியர் பண்ணலை. வந்தோடனே முதல் உலைய வச்சுட்டேன். கொஞ்சம் காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்த வாரத்துக்கு தேவையானது கொஞ்சம் காயை வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்தோடனே லஸ்ஸியை போட்டு முதல் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்த்தேன். இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவல் முட்டை ஆம்லேட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சமையல் வேலை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் பசங்க டிவி பார்த்துட்ருப்பாங்க. பூஜா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். நடுவில் சின்ன சின்ன சாமான் இருந்தால் தேய்ச்சி கொடுப்பா. வீடையும் பெருக்கி விட்டுருவா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டிவி பார்க்க விட்டுருவேன். பெருசாக ரொம்ப ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் பசங்களை. அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்கட்டும்னு சொல்லிவிட்டு சண்டே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சமையல் பண்ண முடியுமோ பண்ணிவிடுவேன். ஏன்னா மண்டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 ஐட்டம் சண்டே செஞ்சு வச்சோன்னா மண்டே கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். லஸ்ஸி போடும்போது முதல் வேணான்னாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பிடிக்கவே 2 பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தாங்க லஸ்ஸியை. வெளியில் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் புகழ் தான் ஹெல்ப் பண்ணியிருந்தான். தண்ணியெலாம் தூக்கி ஊற்றி விட்டு ஈவினிங்காக எப்பவும் போல் என்னோடய ஆரி ஒர்க்கில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எந்தளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறேனோ ஸ்டிச்சிங்க்கு கொடுக்கணும். இங்கெல்லாம் ஸ்டிச்சிங்க்கு 1 வாரத்துக்கு மேலே எடுத்துப்பாங்க. இப்போ நெட்ஒர்க் வேறு போடுறேன். எங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் இதுவரையிலும் யார்கிட்டையும் நான் கொடுத்ததில்ல. எப்படி தைப்பாங்கன்னு தெரியல. எனக்கு எப்போவுமே தச்சு தர ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்களுக்கும் நெட்ஒர்க் இதுவரையிலும் தைச்சதில்லை. நார்மல் தாண்டா தைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய ஸ்கூல் மாடியிலே பொட்டிக்கு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் கொடுக்கலான் இருக்கேன். கேட்டுட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.